வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இங்கே பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு தீபாவளி ப்ளவுஸுங்க. இது ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. நானும் சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். சாரீ வந்து பிளெயினாக இருக்கனால கொஞ்சம் டிசைன் பண்ணி தர சொன்னாங்க. அதனால் லைட்டாக நான் சாரீ கலரில் சில்க் காட்டன் இருக்குது, அதுக்குமே கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம பண்ண போகிறோம். கைக்கு பைப்பிங் வச்சு முடிச்சிடலாம். நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருந்தாலும் வித்தியாசமாக அழகாக இருக்கும். இது வரைக்கும் நான் போடாத டிசைன் தான் இது. கைக்கு உருட்டி தைச்சிடலாம். ஏன்னா அவங்க டீச்சர்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப கிராண்டாக வேணாம், சிம்பிளாக பண்ணி கொடுங்க நாங்கள். சரி, அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். இதை தைச்சிட்டு திருப்பி அந்த கிளாத்துலேயே பைப்பிங் வச்சுருக்கோம்ல, அதுலேயே ஒரு தையல் போட்டுடலாம். ட்ரெஸ்ஸு சுடிதாரில் வந்து இன்றைக்கி ஒரு செமையாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். பாப்பாவுக்கு தீபாவளிக்கு தைச்சது சுடிதார் சேனல் திண்டுக்கல் சுடிதாரில் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் பார்த்து அது மாதிரி கற்றுக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த டிசைன். புது மாடல் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ பேக் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இடுப்போட உயரம் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கீழேருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். நெக்கோட அகலம் 3 இன்ச்சு. இப்படி பானைக்கு மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது மாதிரி போட்டாச்சு. போட்டுட்டு சாதாரண ஸ்டார் நெக் வரைகிறேன். வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். அப்படியே திருப்பிக்கோங்க. இப்போ நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அங்கனங்கன வந்து கார்னரு கொஞ்சம் தள்ளி தள்ளி கேப் விட்டு கட் பண்ணி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் திருப்பினீங்கன்னா ஈஸியாக வரும் உங்களுக்கு. இப்போ எட்ஜிலேயே நம்ம தையல் போடலாம். கரெக்டாக எட்ஜிலே போடுங்க. இப்போ அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம பார்டர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பார்டர் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. நம்ம டாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதாவது மேலே வந்து ஸ்டார் மாதிரியும் கீழே வந்து கொஞ்சம் அகலமாகவும் வரும். இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதை கட் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். கீழே வந்து மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ளதை கட் பண்ணிட்டு லைனிங் போட்டிருக்கேன், ஒரு தையல் போட்டிருக்கேன், அதை பிரித்து எடுத்து விட்டுறலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டார் வந்துடும். இப்போ நம்ம கை எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு பைப்பிங் கொடுக்கலாம். சில்க் காட்டன் எடுத்திருக்கேன் சாரீ கலருக்கு. இப்போ அந்தந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டிட்டு திருப்பி தைச்சிடலாம். இது வந்து ஈஸியாக பிகினர்ஸ் கூட பண்ணலாங்க. தைச்சி பழகிட்டு இருக்கவங்க கூட ரொம்ப அழகாக பண்ணலாம். அழகான டிசைன் இது. இப்போ இந்த கார்னர் 3 பக்கமும் லைட்டாக கட் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பைப்பிங் வந்து அழகாக வரும். நிக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பைப்பிங் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க.
பைப்பிங் அளவு வந்து ஒரே மாதிரி கொடுங்க, பெருசு சின்னதாக வேணாம், நல்லா இருக்காது. குண்டு குண்டுன்னு அழகாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ பைப்பிங் கொடுத்தாச்சு. இப்போ அடியில் ஒரு லைனிங் கிளாத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம அந்த பிளெயினாக இருக்குது பார்த்திங்களா, அதுலேயே வச்சு அந்த கரெக்டாக அந்த பார்டர் எட்ஜ் வரைக்கும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுறலாம். அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டு திருப்பி தைச்சிருங்க. மாதிரி தேய்ச்சி விட்டு சென்டரில் நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ இது 3 பக்கமும் தையல் போட்டுருங்க. முடிஞ்சால் சென்டர்லேயும் ஒரு தையல் போட்டுவிடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கும் நம்ம க்ரீன் கலரில் பைப்பிங் கொடுத்துடலாம். இதை உருட்டி தைச்சிருங்க. நல்லா லாஸ்ட் வரைக்கும் மடக்கி விட்டுருங்க. கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகான ஒரு கலருங்க. எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதையும் லைட்டாக கட் பண்ணி விட்டு இப்போ அமுக்கு தையல் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ உங்களுக்கு தேவையான உயரத்துக்கு அது வச்சுட்டு நம்ம அந்த ஸ்டார் நெக்லேயே அப்படியே தையல் போட்டுவாங்க. அந்த சென்டர் வந்து கரெக்டாக இருக்கணும். நான் பார்டர் கொஞ்சம் சேம் ப்ளவுஸ் கலர் ஒட்டி தான் வருது. அது கொஞ்சம் வேறு கலர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு பார்க்குறதுக்கு நல்ல லுக்காக இருந்திருக்கும். நான் சரி யூடியூப்பில் ஒரே மாதிரி போடக்கூடாதுன்றதுக்காகவே சரி புதுசு புதுசாக ஏதாவது பண்ணி போட்டு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணினேன். ரொம்பவே ஆனால் நல்லா இருந்தது, சூப்பராக இருக்குன்னாங்க. போட்டு பார்த்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இல்லை சொல்கிறேன் நான், அந்த கலர் காம்பினேஷன் இந்த பார்டர் இன்னும் நல்லா டார்க்காக இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுட்டு திருப்பிடலாம். இது கிராஸ் பீஸு. இப்போ திருப்பி எடுத்துருங்க. இதை திருப்பிட்டு நல்லா கட் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்ருங்க, அடிப்பக்கம் தையல் போகிற மாதிரி. இப்போ ஷோல்டர்லேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி நம்ம இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். நல்லா தேய்ச்சி விட்டு தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த கார்னர் 3 பக்கமும் லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு மடிப்பு கொடுத்து ஃப்ளீட்ஸ் வச்சு தைச்சிட்டு வாங்க. ஒரே அளவாக இருக்க மாதிரி பாருங்கள். ஏன்னா வந்து தெரியாதவங்க 1 இன்ச்சு வச்சு கூட மார்க் பண்ணி, இல்லை 3/4 இன்ச்சு வச்சு கூட மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லைன்லேயே தைங்க. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கன்னா அதை அப்படியே ஒரு மதிப்பாக வச்சு நம்ம மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க மார்க் பண்ணிடுங்க.
ஏன்னா அது திருப்பி ஃப்ளிட்ஸ் வச்சு திருப்பி கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஷார்ப்பாக அழகாக ஸ்டார் நெக் மாதிரி தெரியும். இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம கொடுத்தாச்சுங்க. ஒரு 1.25 இன்ச்சுக்கு நேர் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.25 இன்ச் போதும். ஒரே அளவாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது முக்கோணமாக மடிச்சுக்குங்க. அதையும் 2ஆக மடித்து எல்லாமே ஒரே மாதிரி தையல் போடுங்க. அளவு வந்து ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். அப்போ இதை மடித்து நீங்கள் வச்சு தைச்சிங்கனாலும் பார்க்க ஒரே மாதிரி தெரியும். இது எல்லாமே நம்ம ஒட்டுக்க கட் பண்ணிடுறோம் அந்த பிசுரெல்லாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அந்த பிசுரெல்லாம் நல்லா உள்ளே தள்ளி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து இது பூ டிசைன் பண்ண போகிறது கிடையாது, இது அப்படியே தான் வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா இந்த மாதிரி நான் ஒன்றுக்கு கொடுக்கல, இந்த மாதிரி வி ஷேப் வந்து நம்ம ஒன்றுக்குமே கொடுக்கல. சரி இந்த இது கொடுக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமான இந்த ஸ்டார் நெக்குக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போது நம்ம மேலே கொடுத்துருக்க ஸ்டார் நெக்கும் இதுவும் நல்ல மேட்ச் ஆகுது, பார்க்கவும் நல்ல லுக்காக அழகாக இருந்துச்சு. கையில் பெரிய ஊசி வச்சுட்டு பிசுறு வெளியில் தெரியாமல் நல்லா உள்ள அடியில் வரைக்கும் நல்லா தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம சென்ட்ரு வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இப்போ அதே இந்த பக்கமும் ஃபுல்லாக அப்படியே கொடுத்துடலாம். அந்த ஃப்ளிட்ஸ் வச்சுருக்க இடத்துல நம்ம மேலே திருப்பி ஒரு தையல் போட்டிங்கன்னா தான் அது தூக்கிட்டு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இப்போ இது வந்து முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி டிசைன் பண்ணுங்கள். வர தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு வாரம் தான் இருக்குது. டக்குன்னு நம்ம முடித்தாதான் வந்துட்டு தீபாவளி அன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். இல்லைன்னா வந்துட்டு அன்னைக்கு இங்கே கூட வந்துட்டு நம்ம கேட்டுட்டு கஷ்டப்படுத்துவாங்க. அதனால் வந்து வர தைச்சி கொடுத்து முடிச்சிருங்க. இந்த இடத்துல வந்து மொபைலில் வந்து லைட்டும் சேர்த்து ஆன் பண்ணிட்டேன். அதனால் ரொம்ப டார்க்காக ஒரு மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. அவ்வளோதாங்க. இன்னும் வந்து எனக்கு ஒரு 4-5 ப்ளவுஸ் இருக்குது. 4 ப்ளவுஸோ 5 ப்ளவுஸோ இருக்குது. முடிச்சிட்டேன்னா தீபாவளி அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகான டிசைனுங்க. இது முன்பக்கம்,
கொஞ்சம் சைனிங் கிளாத்து. ப்ளவுஸ் வந்து நல்லா சைனிங்காக கொடுத்துருக்காங்க. பேக் சைடு ஃபுல்லாகவே பாசி வச்சுருக்கேன். ஒயிட் கலர் தான் பாசி வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக வந்தது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.